சார் வணக்கம். என் பேர் அனிதா. நான் வந்து மகேஷ்குமார் சார் மூலியமா தான் உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். நீங்க வந்து டீ, காஃபி குடிக்கிறனால எவ்வளோ ஒரு பாதிப்பு அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஆனா டீ, காஃபி குடிக்கிறனால என்ன பாதிப்பு வரப்போகுதுன்னு நெனச்சு தான் நாங்க அந்த கிளாஸே அட்டெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ஆர்கன்ஸ் ஒவ்வொன்னும் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு. அப்போ வந்து அந்த டீ, காஃபி குடிக்கும்போது ஃபர்ஸ்ட் நாள் வந்து குடிக்கிறத நிறுத்துனேன்னா, ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் 2 நாள் வந்து பயங்கர தலைவலியா இருந்தது. ஆனா என்னன்னா, நான் தூங்கிட்டே இருந்தேன். 3 டேஸ் ஃபுல்லா தூங்கிட்டே இருந்தேன். ஒரு மனுஷனுக்கு முக்கியமான பாதிப்பு வந்து தூக்கம் இல்லாததுனால தான் நமக்கு வந்து நெறைய ஆர்கன்ஸ் பாதிக்கப்படுது. இந்த 2 நாள் தூங்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆர்கன்ஸ் வந்து பூஸ்ட் ஆகி அ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் கெடைச்சது. நீங்க குடுத்த அந்த காஃபி குடிக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அப்புறம் மோஷன் வந்து எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது கொஞ்சம் கிளியர் ஆயிருச்சு. ஆக்சுவலா இந்த காஃபி வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. அ வெளியில இருக்கிற அந்த நார்மல் அதாவது நரசூஸ் அந்த மாரி குடிக்கிற காஃபிக்கும், இதுக்கும் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்ல. அத விட இது வந்து பெட்டர் டேஸ்ட்டாவும் இருக்கு. நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாவும் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில குடிக்கிற காஃபில வந்து நெறையா நச்சுத்தன்மை இருக்கனால, நம்ம உடம்புக்கு வந்து பாதிப்பு தான் ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. இந்த காஃபி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னோட உடம்பும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நான் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணேன். அதே மாரி நல்லா தூங்குனேன். தூங்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்கும். அ இப்ப நார்மலா முக்காவாசி பேரு நம்ம ஒரு இதில அடிக்ட் ஆயிருந்தோம்னா, அதுக்கு வந்து இன்னொரு பொருள் வந்து கிடைச்சிருச்சுன்னு நம்ம அதிலிருந்து வெளில வந்துருவோம். அதுக்கு வந்து நீங்க எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணீங்க. ஏன்னா, டீ, காஃபி விட முடியாத சூழ்நிலையில என்னடா பண்றதுன்னு யோசிக்கும்போது, நீங்க அந்த காஃபி பவுடர் குடுத்தது எங்களுக்கு அ நல்ல உறுதுணையாவும், ஹெல்ப்பாவும் இருந்துச்சு. இந்த காஃபி குடிக்கிறனால அதாவது மனசுக்கு ஒரு திருப்தி. மனசுக்கும் ஒரு திருப்தி, உடம்புக்கும் ஒரு திருப்தி. ஏன்னா, மனசு ஒரு சந்தோஷம். ஒரு நல்ல பொருள் நம்ம உடம்புக்குள்ள போகுது அப்படிங்கிறனால. அதே மாரி உள்ள இருக்கிற ஆர்கன்ஸும் வந்து நமக்கு நச்சுத்தன்மை இல்லாம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கறனால, நமக்கு எல்லா ஆர்கன்ஸும் நல்லா ஆக்டிவா இருக்கறனால, நாங்களும் சுறுசுறுப்பா இருக்கோம். அ அதுதான் நான் இது மூலியமா சொல்லிக்கிறேன். அதே மாரி அந்த காஃபி பவுடரும் செம்ம நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சுங்க சார்.